நார்சிசிஸ்டிக் பீப்பிள பத்தியே பேசுறீங்க. அவங்கள சப்போர்ட் பண்றீங்களா? அப்படின்னு கேட்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. நெறைய விக்டிம் பீப்பிள் வந்து ஈச் அண்ட் எவ்ரிபடி ஆர் வெரி டிஃபரெண்ட். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாரி அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேஜஸும் வேற மாதிரி இருக்கும். அண்ட் மேரேஜ் லைஃப்லயும் அவங்க இருப்பாங்க. குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ எவ்வளவு விக்டிம் பார்ட்னர்ஸ் ஒரு நார்சிசிஸ்டிக் பெர்சன விட்டுட்டு போயிற முடியும்? ஒரு டிவோர்ஸ் பண்ணியோ, இல்ல வந்து செப்பரேட் ஆயோ போக முடியும். இல்ல ரிலேஷன்ஷிப்ப கட் ஆஃப் பண்ணிட்டு போக முடியும். ஒன்லி வெரி ஃபியூ கேன் டூ இட். மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ மத்தவங்க ஒரு நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் கூட வாழ தெரியாம வாழ்ந்து, அட் த எண்ட் ஆஃப் அ டே வாழ்க்கை இழந்து, மென்டல் பீஸ இழந்து, ஒரு அவங்களுடைய குளோரியஸ் டைம் அந்த யங் ஏஜை இழந்து, மேபி ஒரு 50, 60 இயர்ஸ்ல சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம்ஸும் வந்து வாழ்க்கையே இல்லாம ஆகுறதுக்கு பதிலா, ஹூ இஸ் அ நார்சிசிஸ்டிக் பெர்சன்? நார்சிசிஸ்டிக் பெர்சனுடைய ட்ரெய்ட்ஸ் எப்படி இருக்கும்? அவங்க எந்த மாதிரியெல்லாம் மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க? அந்த மாரி அவங்க மேனிப்புலேட் பண்றப்போ, நம்ம விக்டிம் பார்ட்னர் ஆயி, சைக்காலஜிக்கலி டிப்ரஸ் ஆயி, சைக்கோசோமேட்டிக் இஷ்யூஸ் வந்து ஒரு நோயாளி ஆயி, நம்ம காணாம போகிறத விட, ஒரு நார்சிசிஸ்டிக் பெர்சனுடைய ட்ரெய்ட்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி நம்ம அவங்கள இன்டெலிஜென்ட்டா ஹேண்டில் பண்ணலாம்? அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் கூட வாழறப்போ, நமக்கு பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ், எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தேவை. ஸோ பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ்னா என்ன? நம்மள வந்து நம்ம நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் நம்மள கூட்டிட்டு போகணும். இல்ல நம்ம கூட அக்கம்பெனி ஆகணும். அப்பதான் நம்ம ஒரு இடத்துக்கு போக போறோம். ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ண போறோம். அப்படின்னு நீங்க நம்பி, எதிர்பார்த்து, கண்டிப்பா அது டிசப்பாயிண்ட்ல போய் முடியறப்ப, உங்களுக்கு எந்த பிளானுமே இல்லாம இருந்ததுன்னா, எந்த ஒரு இண்டிபெண்டன்ஸும் இல்லாம இருந்தது அப்படின்னா, நீங்க இவங்க மேல டிபெண்டன்ட் ஆயி வாழ்க்கையில பல சந்தோஷங்கள இழந்துருவீங்க. So when you know that your narcissistic partner is not accompanying with you for small happiness or ஒரு விசேஷம் உங்க வீட்டு சைடு, இல்ல ஏதாவது அப்படின்னா, you be physically independent and you go enjoy and come back. ஓகே. அதே மாரி எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் கிட்ட இருந்து ரொம்பவுமே நமக்கு தேவை. ஐயோ! என்னுடைய ஹாப்பினஸ், என்னுடைய சுகம், துக்கம் எல்லாமே என்னுடைய நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் கையில தான் இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, எழுதி வச்சுக்கங்க. கடைசி காலம் வரைக்கும் அது வந்து ஒரு கனவாவே தான் இருக்கும். நெனவா இருக்கவே இருக்காது. யூ பி இன்டெலிஜென்ட், யூ பி சென்சிபிள், டோன்ட் பிகம் சென்சிட்டிவ். நெறைய பேர பார்த்துருக்கோங்க. அவங்களுடைய சந்தோஷத்த, அவங்க புரொடக்டிவிட்டிய 2மே நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் கையில குடுத்துக்கிட்டு, என் நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் எனக்கு சந்தோஷத்த குடுத்தா நான் புரொடக்டிவா இருப்பேன் அப்படின்னு நம்பி ஏமாந்தவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. டோன்ட் பி ஆல் தட் எக்ஸ்ட்ரார்டினரிலி இக்னரண்ட். ப்ளீஸ் பி அவேர். இதெல்லாம் நடக்காத விஷயங்கள். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் இஸ் த பெஸ்ட் பாலிசி. செல்ஃப் வேலிடேஷன் இஸ் த பெஸ்ட் பாலிசிங்க. நீங்க யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, யூ ப்ளீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் யூ கிவ் ஹாப்பினஸ் டு யோர்செல்ஃப். நீங்க தான் உங்களுடைய சந்தோஷத்துடைய ஒரு டூல் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, எமோஷனலி சந்தோஷமா இருக்க பழகுங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வித் அ நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நார்சிசிஸ்டோடைய பிக்கெஸ்ட் பிளேவே எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவங்க ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கரா, ஸ்டபர்னா இருப்பாங்க. உங்கள வீக்காவே வச்சிருப்பாங்க. இதுல இனி ஒரு ட்ரிக் என்னன்னா, சம்டைம்ஸ் இந்த விக்டிம் பார்ட்னர் வொர்க்கிங் பார்ட்னராவும் இருப்பாங்க. அவங்களும் வேலை செய்வாங்க. அவங்களும் பணம் சம்பாதிப்பாங்க. பட் ஆல் த மனி ஃபைனலி கோஸ் டூ த நார்சிசிஸ்டிக் பெர்சன். எதுக்காக? அப்பதாங்க பவர் சென்டரா இருக்க முடியும். பணத்த எடுத்துட்டோம், சந்தோஷத்த எடுத்துட்டோம், பிசிக்கல்லி அவங்கள வெளியில போறதுக்கு நெறைய கண்ட்ரோல் பண்றோம் அப்டின்னா, ஸோ த நார்சிசிஸ்டிக் பெர்சன் ஹேஸ் ஆல் த பவர் சோர்ஸ் டூ மேக் த விக்டிம் பார்ட்னர் சஃபர். எதுக்காக ஒரு விக்டிம் பார்ட்னர் சஃபர் ஆகணும்னு நெனைக்கிறாங்க? ஒரு நார்சிசிஸ்டிக் பார்ட்னர். வெரி சிம்பிள். அப்பதான் இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். நார்சிசிஸ்டிக் பெர்சனுக்கு இந்த பவர் சென்டர் அப்படிங்கிறது தாங்க ஒரு ஆக்ஸிஜன் மாரி. அவங்க பவர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக 100% செல்ஃபிஷ், 100% சர்காஸ்டிக், 100% சாடிஸ்டிக்கா கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு நார்சிசிஸ்டிக் பெர்சன பத்தி நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது ஸ்லேவரி கிடையாது. நார்சிசிஸ்டிக் பெர்சன பத்தி நெறைய விஷயங்கள தெரிஞ்சு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம இன்டெலிஜென்ட்டா மாறுறது தான் நீட் ஆஃப் த டே.